குட்டி பையன் அவனோட டாய்ஸ் எல்லாமே இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு போய் தூங்கிடுவான். அவன் அகைன் எழுந்து வந்து விளையாடுற வரைக்குமே அவனோட டாய்ஸ் எல்லாமே இப்படியே தான் இருக்கும். எழுந்திரத்துக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சாகணும். ஸோ எனக்கு கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்கும் அந்த டைமில். ஸோ எல்லா வேலையும் கடன்னு பார்த்துட்ருப்பேன். இந்த ஃபுட் ப்ராசஸர் பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவுலாம் ரெடி பண்ணுறதுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குதுங்க நிஜமாகவே. உங்களுக்கு தேவையான மாவு அதில் போட்டுட்டு சால்ட் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பல்ஸ் விட்டு எடுத்திங்கன்னா சப்பாத்தி மாவு நல்லா திரண்டு வரும். பாருங்கள், உங்களுக்கு நல்லா திரண்டு வர்றது தெரியும். 3 to 5 மினிட்ஸில் உங்களுக்கு சாஃப்டான சப்பாத்தி மாவு ரெடி ஆகிடும். உண்மையாகவே எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த ஃபுட் ப்ராசஸர். நான் சப்பாத்தி மாவெல்லாம் ஊற வைக்க மாட்டேன். அப்படியே உடனேவே திரட்டி எடுத்துருவேன். நான் 2 சப்பாத்தி மட்டும்தான் சாப்பிடுவேன். ஸோ எனக்கு மட்டும் 2 சப்பாத்தி போட்டு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் குக்கும்பர் சாலட் தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். சப்பாத்திக்கு வந்து சொரக்காய் கிரேவி தான் வச்சுருந்தேன். இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளவே குட்டி பையன் எழுந்து வந்துட்டான். அலோன் மாமா வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு பேபியும் பார்த்துக்கிட்டு உண்மையாகவே மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தாங்க இருக்குது. எப்படி இது ரெண்டுத்தையும் மேனேஜ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.